வணக்கம். என் பெயர் ரியா. இது என் வாழ்க்கையில நடந்த அல்லது நான் விரும்பி அமைத்துக் கொண்ட ஒரு மிக விசித்திரமான, அதே சமயம் என் கனவை நோக்கிய ஒரு முக்கியமான சம்பவத்த பற்றிய கதை. இத நான் சொல்லும்போது உங்களுக்கு சில இடங்கள் அதிர்ச்சியாக இருக்கலாம். சில இடங்கள் வியப்பாக கூட இருக்கலாம். ஆனா கலைன்னு வந்துட்டா அங்க தயக்கத்துக்கு இடமில்லையே. வாங்க கதைக்குள்ள போலாம். அன்னிக்கு காலையில இருந்தே எனக்கு மனசுக்குள்ள ஒரு விதமான படபடப்பு. கையில போனை வச்சுக்கிட்டு நின்ன இடத்துல நிக்காம சுத்திக்கிட்டு இருந்தேன். என் போனை நோண்டிக்கிட்டே இருந்தாலும் என் கண்ணு அடிக்கடி வாசலையே பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். என் நீண்ட நாள் கனவு நனவாக போற நாள். சமையல் அறையில அப்பா பேன் கேக் சுட்டுக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. நான் போனையே முறைச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு, ஏம்மா எப்ப பாரு போன்னு அதையே பார்த்துட்டு இருக்க, சாப்பிடுறப்பவாச்சும் போனை வையுமா அப்படின்னு அப்பா கொஞ்சம் அதட்டலா சொன்னாரு. எனக்கு அப்போ சாப்பாடு மேல எல்லாம் கவனமே இல்ல. இல்லப்பா, அவன் வரேன்னு சொல்லியிருந்தான், அதான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவன், அதாவது என் பாய் ஃப்ரெண்ட் ராகுல். இன்னைக்கு அவன் கூட தான் எனக்கு அந்த முக்கியமான ப்ராஜெக்ட். அப்பா ரொம்ப கூலானவரு. சரி சரி, அவன் வரட்டும். அதுக்காக நீ சாப்பிடாம இருக்க முடியுமா? அவன் வந்தா வரட்டும், நீ முதல்ல சாப்பிடு. போனையே பார்த்துட்டு இருந்தா அவன் சீக்கிரம் வந்துருவானா அப்படின்னு தட்டை என் முன்னாடி நீட்டினாரு. நான் ஒரு வாய் காஃபியை குடிச்சுக்கிட்டே மெதுவா என் மனசுல இருந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா இதுக்கு அப்பாவோட பெர்மிஷன் ரொம்ப முக்கியம். அப்பா, உங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு தயங்கி தயங்கி ஆரம்பிச்சேன். அப்பா என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு. என்னம்மா பெர்மிஷன்? நீ எப்பம்மா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு எதுவும் பண்ணிருக்க? சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு. இல்லப்பா, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப நாளாவே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ல, இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் அதுல நடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்பாவுக்கு நான் காலேஜ் முடிக்காம இதெல்லாம் பண்றதுல கொஞ்சம் வருத்தம். நடிக்க போறியா? சரி, ஓகே. ஆனா இன்னும் காலேஜ் கூட முடிக்கலையேம்மா. படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தெரியும் அப்பா இப்படிதான் சொல்லுவாருன்னு. ஆனா சினிமா உலகத்துல வாய்ப்புங்கிறது கதவை தட்டும்போது நாம தான் திறந்துக்கணும். இல்லப்பா, மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கும்போதே நாம யூஸ் பண்ணிக்கணும். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணா இந்த சான்ஸ் கை நழுவி போயிரும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக தான் இப்போ என் பாய் ஃப்ரெண்டையே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு போட்டு உடைச்சேன். அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஷார்ட் ஃபிலிம்னு சொல்ற, அதுக்கு எதுக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் வரணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, கொஞ்சம் தெளிவா தான் சொல்லேன் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அப்போதைக்கு முழுசா சொல்ல ஒரு மாதிரி தயக்கமா இருந்துச்சு. இல்லப்பா, அவன் வரட்டும், அவன் வந்தா கொஞ்சம் தெளிவா இருக்கும், அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு மழுப்பிட்டேன். என்னம்மா சஸ்பென்ஸ் வைக்கிற? சரி சரி, உனக்கு எப்போ தோணுதோ அப்ப சொல்லு, அப்பா இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துல ராகுல் வந்துட்டான். அவன் வந்த உடனே, ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்கன்னு அப்பா கிட்ட சகஜமா பேசினான். அப்பாவும் அவனை நல்லாவே வரவேற்றாரு. வாப்பா வாப்பா, நீ வருவேன்னு தான் இவ காலையில இருந்து வாசல் மேலேயே கண்ணா இருந்தா. வீட்ல எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு விசாரிச்சாரு. ராகுல் ரொம்ப ரிலாக்ஸா, எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள். நீங்க சாப்பிட்டீங்களா? லஞ்சுக்கு எதுவும் ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அப்பா சிரிச்சுக்கிட்டே, ஏன்பா, வீட்டுக்கு வந்தவன் நீ, நான் தான் உன்னை கேட்கணும். அதெல்லாம் ஒன்னும் வேணாம், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பேசிட்டு இருக்கும்போதே ராகுல் என் பக்கத்துல வந்து என் கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தான். அப்பா முன்னாடியே அவன் அப்படி பண்ணது எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. டே, அப்பா இருக்காருடா, அமைதியா இருன்னு கண்ணாலேயே சைகை பண்ணேன். ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டா நின்னான். அப்பாவும் அதை பார்த்தாரு. ஆனா பெருசா எதுவும் கண்டுக்கல. அவரும் ரொம்ப மாடர்ன் பேரண்ட் தான். அப்போ அப்பா கேட்டாரு, சரிம்மா, இப்போ உன் பாய் ஃப்ரெண்டும் வந்தாச்சு, ஏதோ படம் எடுக்க போறேன்னு சொன்னியே, அது என்ன கதை, என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லு. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். நான் ராகுல ஒரு முறை பார்த்துட்டு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சொன்னேன். அப்பா, இது ஒரு லவ் ஸ்டோரி தான். ஆனா சாதாரண லவ் ஸ்டோரி இல்ல. லவ், மேரேஜ் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும்ல, அந்த சம்பவத்தை தான் நாங்க படமா எடுக்க போறோம். அப்பா முகம் அப்படியே மாறிடுச்சு. கண்கள் விரிய என்ன பார்த்தாரு. என்னம்மா சொல்ற? இந்த மாதிரி படத்துக்கா நீ இவ்ளோ நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்த? நீ ஏதோ பெரிய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் ஆக போறேன்னுல நினைச்சேன். இதுக்காகவாமா அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டாரு. நான் அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். அப்பா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ மத்தத விட இதுக்கு தான் மார்க்கெட்ல மவுசு ஜாஸ்தி. என்ன மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. இதுல நடிச்சா சீக்கிரமா ஃபேமஸ் ஆகிடலாம், ரீச் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னேன். ராகுலும் குறுக்க புகுந்து, ஆமா அங்கிள், இதெல்லாம் இப்போ ரொம்ப நார்மல். நீங்க ஏன் இதை தப்பா எடுத்துக்கிறீங்க? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நான் தான் இவ கூட இருக்கேனே, இவளை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் கூட இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? நாங்க இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரொம்ப கூலா எடுத்து சொன்னான். அப்பா வேற வழி இல்லாம, சரி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, உங்க இஷ்டம் அப்படின்னு அரை மனசா சம்மதிச்சாரு. அந்த நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு.
கதவு திறந்தா ஒரு லேடி கேமராவோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் போட்டோகிராஃபர். உள்ள நுழையும் போதே படபடன்னு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் பதறி போய், என்னங்க உள்ள கூட வரல, அதுக்குள்ள போட்டோவா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த லேடி, சார் இப்பெல்லாம் ட்ரெண்டே இதுதான், கேண்டிட் ஷாட்ஸ். கல்யாண ஆல்பம்ல கூட பொண்ணு மாப்பிள்ள மேடையில நிக்கிறத விட அவங்க இயல்பா சிரிக்கிறத பேசுறத எடுக்கிறது தான் ஃபேஷன். அதே மாதிரி தான் நீங்க நேச்சுரலா இருக்கிறத கவர் பண்றேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. நாங்க ஹாலுக்கு வந்தோம். அந்த லேடி ஷூட்டிங்க்கு ரெடியானாங்க. சரி ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாங்க. நான் அப்பா கிட்ட, அப்பா இவங்க தான் கேமராமேன், இவங்க தான் படத்தை டைரக்ட் பண்ண போறாங்கன்னு அறிமுகப்படுத்தினேன். அப்பா இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளல. இந்த மாதிரி படத்துக்கு கூடவா டைரக்டர் வருவாங்கன்னு அவர் யோசிச்சிருக்கலாம். அந்த லேடி போட்டோகிராஃபர் ரொம்ப ப்ரொஃபஷனல். எனக்கும் ராகுலுக்கும் சில போஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மேடம், நீங்க ஸ்கூல் டிராமாக்கு நடிக்கிற மாதிரி நிக்காதீங்க, கொஞ்சம் அட்ராக்டிவா கவர்ச்சியா நில்லுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. ராகுல் கிட்டையும், சார் நீங்க ஏன் சும்மா நிக்கிறீங்க, அவங்க மேல கை போடுங்க, க்ளோஸா போங்கன்னு டைரக்ஷன் கொடுத்தாங்க. ஷூட்டிங் ஆரம்பிச்சது. ராகுல் அவன் சட்டையெல்லாம் கழட்டிட்டு ரெடியானா. அந்த லேடி, மேடம் நீங்க ராகுல் ஷோல்டர்ல இருக்கிற ஆடைய விளக்குங்க, அவரை கடிக்கிற மாதிரி போஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. ராகுலும் ஆர்வமா என் பக்கத்துல வந்தான். அவன் தோள்பட்டைய கடிக்கிற மாதிரி நான் போஸ் கொடுத்தேன். ஆனா எனக்கு ஏதோ சரியா வரல. மனசுக்குள்ள ஒரு நெருடல், ஒரு தயக்கம். என்னால இயல்பா நடிக்க முடியல. முகம் முழுக்க ஒரு நடுக்கம் தெரிஞ்சுது. அந்த போட்டோகிராஃபர் லேடி இதை கவனிச்சிட்டாங்க. என்ன மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க, நர்வஸா இருக்கான்னு கேட்டாங்க. நான் ராகுல விலகிட்டு, இல்ல எனக்கு இது செட் ஆகல, ஒரு நிமிஷம் இருங்கன்னு வேகமா பெட்ரூமை நோக்கி நடந்தேன். அப்பா பெட்ரூம்ல கட்டில்ல உட்காந்து போனையே பார்த்துட்டு இருந்தாரு. அவரு மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இப்போ வேற வழி இல்ல, என் கெரியர் முக்கியம். நான் அப்பா பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். அப்பான்னு கூப்பிட்டேன். அவரு நிமிர்ந்து பார்த்தாரு. என்னம்மா ஏன் இங்க வந்த, ஷூட்டிங் நடக்கலையா? நான் மெதுவா சொன்னேன். அப்பா எனக்கு ராகுல் கூட பண்றதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்குப்பா, பயமா இருக்கு, என்னால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்பா குழம்புமா பார்த்தாரு. பயமா? என்னம்மா சொல்ற, அவன் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, இப்போ பயம்னா என்ன அர்த்தம்? சரி போய் நடினாரு. அப்போதான் நான் அந்த குண்டை தூக்கி போட்டேன். இல்லப்பா, நீங்க என் கூட இருந்தா எனக்கு அந்த பயம் இருக்காது, எனக்கு துணையா நீங்க நடிக்கிறீங்களா? அப்பா அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. என்ன உளர்ற, நான் எப்படிமா, இது உன் பாய் ஃப்ரெண்ட் பண்ற விஷயம், நான் உன் அப்பா, இதெல்லாம் எப்படி சரியா வரும், என்ன விளையாடு விளையாடுறியா நீ கோபமும் அதிர்ச்சியுமா கேட்டாரு. நான் விடல. அப்பா இது என் தொழில், என் ப்ரொஃபஷன், இதை நீங்க ஒரு வேலையா மட்டும் பாருங்க. நீங்க எனக்கு அப்பாதான், ஆனா இப்போ எனக்கு ஒரு நடிகரா உதவி தேவை. வேற யாரும் இருந்தா எனக்கு கூச்சமா இருக்கும், நீங்கன்னா எனக்கு அந்த பயம் இருக்காதுப்பா, ப்ளீஸ்பான்னு அவரை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த நேரம் பார்த்து அந்த போட்டோகிராஃபர் லேடியும் உள்ள வந்தாங்க. அவங்க, சார் மேடம் சொல்றது கரெக்ட் தான், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிக்கிறதால கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. நீங்க கூட இருந்தா அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். இதுல என்ன தப்பு இருக்கு, இது ஒரு ஆர்ட், நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்பா முழிக்கிறத பார்த்தா பாவமா இருந்துச்சு. மேடம் எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, நான் எப்படின்னு கேட்டாரு. அதுக்குன்னா, அப்பா பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குல்ல, என் கெரியர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா, சும்மா வந்து நில்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன் நீ எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண. கடைசியா வேற வழி இல்லாம அப்பா சம்மதிச்சாரு. சரி உனக்காக தான் பண்றேன், ஆனா இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே சட்ட பட்டனை கழட்ட ஆரம்பிச்சாரு. அந்த லேடி உடனே கேமராவை தூக்கிட்டு, சூப்பர் சார், ரெடி ஆக்ஷன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு ஆரம்பத்துல ரொம்ப கூச்சமா இருந்துச்சு. ஆனா நான் ஊக்கப்படுத்தினேன். அப்பா ரிலாக்ஸா இருங்க, இது ஜஸ்ட் ஆக்டிங்னு சொல்லி ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். வெளியே ராகுல் காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்தான். நாங்க 2 பேரும் நடிக்கிறத பார்த்து அவன் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டான். என்னடா இது, அட்வைஸ் கேட்கலான்னு வந்தா இங்க வேற லெவல்ல சம்பவம் நடக்குதேங்கிற மாதிரி அவன் ரியாக்ஷன் இருந்துச்சு. ஆனா அவனும் அதை தப்பா எடுத்துக்கல. ஏன்னா அவனுக்கும் தெரியும் இது சினிமா, இதுல எதுவும் தப்பு இல்லைன்னு அவன் தன்னை தானே சமாதானம் பண்ணிக்கிட்டான். அந்த போட்டோகிராஃபர் லேடி, வாவ் சார் பிரமாதம், இதுதான் நேச்சுரல் ஆக்டிங், உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது, இது நிச்சயம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும், டபுள் ஹேட்ரிக்னு கத்தி உற்சாகப்படுத்தினாங்க. அப்பா போக போக கூச்சம் விட்டு அந்த கதாபாத்திரமாவே மாறிட்டாரு. ஆரம்பத்துல தயங்கினவரு அப்புறம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அவரே ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு அரை மணி நேரத்துல அந்த ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் ஹால்ல உட்காந்து டீ குடிச்சோம். அந்த போட்டோகிராஃபர் லேடி, மேடம் உண்மையிலேயே கிரேட், நான் எதிர்பார்த்ததை விட அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்க அப்பாவோட நடிப்பு அற்புதம், உங்க கெரியர் இனிமே டாப்புக்கு போயிடும்னு பாராட்டினாங்க. அப்பாவும், பரவாயில்லம்மா, ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு, ஆனா உனக்காக பண்ணதுல எனக்கு சந்தோஷம்தான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. ராகுலும், அங்கிள் நீங்க கலக்கிட்டீங்கன்னு பெருமையா சொன்னான்.
அப்படி ஒரு வழியா அந்த தேநீர் விருந்து இனிதே முடிந்தது. வெளி உலகத்துக்கு இது விசித்திரமா தப்பா தெரியலாம். ஆனா அந்த கதவுக்கு அப்பால், அந்த கேமராக்களுக்கு அப்பால், நாங்க 4 பேரும் அத ஒரு கலையா, ஒரு தொழிலா, ஒரு வெற்றியா தான் பார்த்தோம். இதுதான் என் கதை.